பிறப்பின் அடிப்படையில் இஸ்லாமியராக இருக்கலாம். ஆனால் இஸ்லாமிய நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் இஸ்லாமிய எதிரிகள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா திருக்குரான் சொல்லுகிறது, வமன் அஹியாஹா ஃபக அன்னமா அஹியன் நாச ஜமியா. ஒரு மனிதரை நீங்கள் உயிர் வாழச் செய்து விட்டால் ஒட்டுமொத்த மனிதகுலத்தை வாழச் செய்ததற்கு சமம். ஒரு அப்பாவியை கொலை செய்தால் ஒட்டுமொத்த மனிதகுலத்தை கொன்றதற்கு சமம். ஆனால் தேவையற்ற முறையில் இதில் போய் நீங்கள் இஸ்லாமிய ஏன் உள்ளே நிறுத்துகிறீங்கன்னு தெரியல. ஏன்னா இஸ்லாமிய நம்பிக்கையும் அப்படி சொல்லலை. ஒரு இஸ்லாமியர் எப்படி இருக்கணும்னு ஒரு ஆதில் ஹுசைன் தன்னுடைய உயிரை பணைய வைத்து இந்துக்களை காப்பாற்றக்கூடிய விதத்தில் உயிரை நீத்திருக்கிறார். அப்பாவிகளை ஒரு மனிதனை கொன்றால் கூட மனித குலத்தையே கொன்ற பாவி அப்படின்னு சொன்னால் அந்த மனித குலத்தை கொண்டதற்கு சமம், அவனை இறைவன் மன்னிக்கவே மாட்டார்னு சொன்னால் அதை எப்படி நீங்கள் தீவிரவாதத்தோடு இணைப்பீங்க? பாதிக்கப்பட்ட மனநிலையில் இந்துக்களாக தேடி பிடித்து கொன்னவன் முஸ்லீம் பேரில் உள்ளவன், கொன்னவன் இஸ்லாமிய மத நம்பிக்கையை இருப்பதாக அடையாளப்படுத்துகிற தாடி வச்சிருக்கிறான். அப்போ அந்த வெறுப்புணர்வு அந்த பாதிப்பின் அடிப்படையில் தான் இந்த வார்த்தையை தவிர இயல்பில் பார்த்தால் எந்த மதமும் தீவிரவாதத்தை போதிப்பது அல்ல. அப்படி தீவிரவாதத்தை போதித்தா நீங்கள் 1400 வருடங்கமாக இருக்கிற இந்த இஸ்லாம் உலக அளவில் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இரண்டாவது ஒரு மிகப்பெரிய மதமாக எப்படி வந்துச்சு? அதனால் இது இஸ்லாத்தோடு ஒப்பிடக்கூடாது. ஆனால் இது பாதிப்பான நேரம். இந்துக்களாக பார்த்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இயல்பாக இந்துக்களுக்கு ஒரு கோபம் வரும். அப்போ அது யார் மேலே வரும்? இஸ்லாம் என்ன சொல்கிறது, திருக்குரான் என்ன சொல்கிறது? அந்த இஸ்லாமிய நம்பிக்கையோடு இருந்த ஒரு ஆதில் ஹுசைன் இந்துக்களை பாதுகாப்பதற்காக தன்னுடைய உயிரை நீத்திருக்கிறான் என்பதெல்லாம் இல்லாமல் மெஜாரிட்டியாக இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்கும் பொழுது, அதுவும் அவர்களுடைய பிறப்புருவ வரைக்கும் பார்த்து அல்லது ஸ்லோகன் சொல்லணும்னு சொல்ல வைத்து சொல்ல தெரியலைன்னா கொலை செய்திருக்கிறார்கள் என்னும் பொழுது இயல்பாகவே இஸ்லாமியர்கள் மீதோ அல்லது இஸ்லாத்தின் மீதோ கோபம் வரும். அந்த கோபத்தின் வெளிப்பாடு தானே தவிர இதை புரிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் அசுவாசப்படுத்தி ஒரு சாதாரண நிலைக்கு வரும் பொழுது உண்மையை புரிந்து கொள்வார்கள்.